இந்த பால் எதுன்னு பார்க்குறீங்களா? கிறிஸ் கேல் அச்சார்ல 6, அது பெங்களூரில் அச்சார் பாருங்கள். அது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து விழுந்தது. ஒயிட் பால் தானே அடிச்சார். சரிங்க, பெங்களூரில் ஒயிட்டு, இங்கே ரெட்டு விட்டுருங்களேன், விஷயத்தை பேச விடுங்களேன். ஐபிஎல் ஃபைனல்ஸ் தான் வரேன். ஐபிஎல் ஃபைனல்ஸை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு இப்போ மாற்றிட்டாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான், விஜய் மல்யானால அப்படி மாற்றிட்டாங்க. பட் அந்த டீம் வந்து கட்சியில் தோத்தாங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குது. நான் முதல்லையே சொன்னேன், ஆர்சிபி டீம் எப்படின்றது உங்களுக்கு சொன்னேன். நல்லா அப்படிலாம் எக்ஸசைஸ் எல்லோரும் பண்ணுவாங்க. டாப்லாம் நல்லா சூப்பராக பில்டப் பயங்கரமாக இருக்கும். இல்லை நல்ல மசில், கால் குச்சி மாதிரி இருக்கும். அதனால் என்ன ரன் அடித்தாலும் அவங்க ஆப்போனன்ட் திருப்பி அடிச்சுருவாங்க. விராட் கோலியோட எக்ஸ்பிரஷன் உங்களுக்கே தெரியும், அப்படி இருப்பார். அப்புறம் அப்படி சோகமாகிடும் கடைசியில் சொன்னேன் இல்லையா? அதுதான் ஆர்சிபி வந்து 2000 ரன் கூட அடிப்பாங்க, 3000 ரன் கூட கொடுப்பாங்க. அதனால தான் யார்கர்னு ஒன்று இருக்குது. பேட்ஸ்மேன் பேட்டை தூக்கி அப்படி இறங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல பாலை போடுறதில்ல. அது இன்னும் யாருமே கற்றுக்கல. ஃபுல் ஸ்பீடில் ஓடி வந்து மோதுறாங்க. எங்கள் ஹோட்டல்லேருந்து ஓடி வராங்க ஒவ்வொரு பாலுக்கும். எங்கள் இந்த 20 ஓவர் பேஸுக்கு இங்கே ஆளுக்கு இப்படி தூவின்னு இருக்காங்க பூ மாதிரி. ஹோட்டல்லேருந்து ஓடி வந்து போட்டு அவன் திருப்பி அடிக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தர் அடிக்கிறாங்க பாருங்க, எங்கெங்கேயோ போய் ஊது. அந்த கட்டிங்னு ஒருத்தர் வச்சார் பார்த்தீங்களா? கட்டிங் போட்ட மாதிரி செமாட்டம் அட்டு போட்டார் கட்சியில். அந்த மாதிரி போலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீசாந்த் இங்கே சேப்பாக்கில் போடுறேன்னு வச்சுக்கோ, கமெண்ட்ரிலாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்ரீசாந்த் மூவ்ஸ் இன் அண்ட் போல்ஸ் ஃப்ரம் பெவிலியன் அண்ட் மிடான் இஸ் அட் த ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மிட்விகேட் அட் லைட் ஹவுஸ், அப்புறம் வேறு ஏதோ எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் எக்ஸ்ட்ரா கவர்ஸ், அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா சில பந்தில் கீழே வருதில்லை. அதனால் மூளை இல்லாமல் தொப்போன்னு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடி வந்து போட்டால் அதே ஸ்பீடில் திருப்பி அடிச்சு பந்து இறங்கவே இறங்காது. ஸ்கோர் புக்கில் 6-6 போட்டுனே இருப்பாங்க. இந்த விஷயத்தில் தான் ஆர்சிபி போச்சு. ஷேன் வாட்சன் ஒருத்தர் ஆர்சிபிக்கு தான் லெவலில் ஆடினார். பட் கண்ணாப்புனான் 6-6 கொடுத்து எதிர் டீமுக்கு காட்டார். திடீர்னு இவங்களுக்கே ஒரு ஷாக், என்னங்க அந்த டீமுக்கு காட்டிங்க ஃபைனல்ஸில் போயிட்டுன்னு. ஷேம் வாட்சன் ஆகிட்டார். அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். மகேந்திர சிங் தோனி பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படிலாம் பண்ணாருன்னா பயங்கர டென்ஷனாக இருக்காருன்னு அர்த்தம். இந்த 17-18 ஓவரில் தோனி பாருங்கள் அப்படிலாம் பண்ணுவார். அப்படி இப்படின்னு லைட்டாக அப்படி குலுக்குவார், செம்ம டென்ஷனாக இருப்பார். ஆனால் தோனி பேட்டிங்க்கு லாஸ்ட் ஓவர் வந்தாருன்னா உலகமே டென்ஷனாக இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் சரக்குன்னு போட்டுனே இருந்தார். தோனிக்கு மட்டும் யாராவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்வைங்கன்னு போட்டுனே தான் வச்சுக்கோ, பேட்டில் பால் படப்படாது. டெக்னிக்கு லேக்கிங் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கடைசி ஓவர் வந்து போட்டார்னு வச்சுக்கோ, ஒரு பால் பெங்களூருக்கு, ஒன்று மத்திய பிரதேஷுக்கு, ஒவ்வொன்று போய் விழுது. அந்த கடைசி ஓவரில் என்னதான் ரகசியம் வச்சுருக்காரு தோனி அப்படின்றது யாருக்குமே தெரில. தோனி வழி தனி வழி அப்படின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணார். அந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலில் அப்படி யாராலையுமே 6 அடிக்கவே முடியாது. சூப்பர் தோனி. கடைசி விஷயம், உங்களுக்கு டோர்னமெண்ட்டே முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு விஷயம் முடியவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் இன்னும் ஒரு பேடை கட்டவே இல்லை. வீட்டுக்கு போயிருக்காரு. 5 நாளாக 4 பேர் பிடிச்சி விழுகிறாங்க. பேடு மட்டும் வரமாட்டேங்குது, ட்ரெஸ்ஸு கூட வருது, அந்த பேடை கட்ட மாட்டேன்றார். அதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னே தெரில. அதை தவிர வந்து அது ஒரு மேட்ச்சில் வந்து சேரை எட்டி வச்சிருக்காரு. இப்போ புரியுது ஏன் அவுட் ஆனப்புறம் கூட அந்த பேடை கட்ட மாட்டார். இப்போ சேரு சோஃபாலாம் எட்டி வைக்கும்போது முட்டியில் அடி போடும்ல, அதுக்காக பர்மனெண்ட்டாக பேடு, இந்த பேடு கட்டி விடுறதுக்குன்னே 2 பேர் வச்சுருக்காங்க. பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர் கேட்டிருக்காரு. இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கல்கட்டாக்கு போய் ஒரு பேடை எப்படியா தயவுசெய்து எடுத்துருங்க. கட்டவே மாட்டேன்றார். மூச்சு பார்த்துருக்காரு. நீங்கள் தயவுசெய்து மூச்சு பார்க்குறீங்க. இப்போதைக்கு ஐபிஎல்லாம் கிடையாது. மறுபடியும் இன்னொரு கிரிக்கெட்டிங் ஷோவில் அப்படி வந்து ஒரு கூகுளியை போட்டு உங்களை சந்திக்கிறேன். ஐபிஎல் சீசன் 9 2020 அப்படின்னாலே ஃபயர் ஒர்க்ஸ், டமால். கிறிஸ் கேல் அடிக்கிற 6, சிலதெல்லாம் இன்னும் கீழே வரவே இல்லை. ஸ்கோர் புக்கில் 6-6 ஸ்கோரர் எழுதினே இருக்காரு. எவ்வளோ ஸ்கோர்னே தெரில. சில பால்லாம் டிவி வழியாக நம்ம வீடியோ வந்துடுது. அந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்தா தான் 2020 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு